அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் சிக்கன் ஊறுகாய் செய்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தவங்க வராங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, என்னுடைய நாத்தனார் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்கு. இன்றைக்கு என்னமோ ஊறுகாய் சிக்கன் செய்ய போகிறாங்களாம். சிக்கன் ஊறுகாயா ஊறுகாய் சிக்கனா தெரியலை. அதுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க. அவங்க யாருன்னு சொன்னால் அவங்க எங்களுக்கு 4வது மக அந்த வந்துட்டாங்க. வாங்கம்மா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க. நல்லா இருக்கீங்களா? அவதான் 4வது மக. அவங்க பேர் சவினா. இன்னொரு கதையை கேட்டீங்கன்னா அவங்களும் சவினா, மருமகளும் சவினா, 2 பேரும் சவினா வந்திருக்காங்க உங்கள்கிட்ட இன்னைக்கு இந்த சிக்கன் ஊறுகாயை செய்கிறதுக்கு. நல்லா பார்த்து சந்தோஷப்பட்டு இது பண்ணுங்க. அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த சிக்கன் ஊறுகாய் செய்கிறக்காக இன்றைக்கி வந்திருக்கேன் அம்மா வீட்டுக்கு. செஞ்சு காட்டுறேன். இது என்னோட நாத்தனார் சபினா. நாங்கள் 2 பேருமே சபினா எங்கள் பேர். அப்போ உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே என்ன மாத்திரம் சொல்லலை அம்மாண்டு. அம்மா உங்களை விட்டுட்டு நாத்தனார் மேலே அவ்வளோ ஒரு பந்த பசங்களாக இருந்துக்கிறாங்களாம். என்ன கூட சொல்ல மறந்துட்டாங்க. அம்மா மறந்துட்டா. பார்த்துக்கங்க அதிசயத்தை. நீங்கள் தான்மா ஃபஸ்ட்டு. அதாவது இன்றைக்கி 2 பேரும் செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா பார்த்து சந்தோஷப்படுங்க. ஊறுகாய் சிக்கன் ஊறுகாய் அவங்கள்ட்ட அதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். இதை மூளையை கசக்கி செய்யணும். அதனால அவங்க செய்யட்டு. நான் போய் இங்கே உட்காந்து பார்க்குறேன். பார்த்துக்கோங்க, நல்லபடியாக பாருங்கள். 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இதுதான் சிக்கன் ஊறுகாய்க்கு நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள். அது எல்லாத்தையும் சேமித்து வச்சாச்சு. சிக்கன் அந்த தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு இதில் வினிகர் சும்மா ஒரு 2, இந்த 2 மூடிட்டு 2 போட்டுருங்க. 2 போட்டுட்டு இது ஒரு சாஃப்ட்னஸ்க்காக தான் இது போடுறோம். இது இப்போ ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்க. ஒரு அரை மணி நேரம் கூட ஊற விடலாம். இப்போ நாங்கள் செய்கிறனால 15 நிமிஷம் ஊற விடுறோம். நல்லா இப்படி குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறோம். கடையில் வாங்கும் போதே நீங்கள் சின்னதாக நறுக்கி வாங்கிருங்க. போன்லெஸ்ஸாக தான் வாங்கணும். இது கறி எலும்போட வாங்கினா ஊறுகாயில் பெருசாக இருந்துச்சுன்னா அதில் உப்பு சாராது, புளிப்பு சாராது. எங்கள் அம்மா எப்படின்னா, எங்கள் அம்மா ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும். ஆனால் ரொம்ப கஷ்டமும் படுத்த மாட்டாங்க. அதே நேரத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போனால் கூட நாங்கள் ஏதாவது இதுவாக சொன்னால் கூட அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி தான் பொறுத்துட்டு வாழணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்போதும் எங்கள் அம்மா. அந்த மாதிரி தான். இந்த வருஷம் ஜனவரியில் இன்ஷா அல்லாஹ் நானும் அம்மாவும் உம்ரா போகலான் இருக்கிறோம். நீங்கள்லாம் துவா செய்யுங்க. கண்டிப்பாக நாங்களாம் போகணும். நாங்கள் 2 பேர் தான் போகலான் இருக்கிறோம். உப்பு இவ்வளோ போட்டு இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கல்லுப்பு போட்டு பெரட்டுறாங்க. மஞ்சத்தூள் போடவா? போடு சபினா. அது மஞ்சத்தூள் போட்டு அந்த கவுச்சியெல்லாம் போயிடும். அதுக்காக போடுறோம். அதையும் போட்டு நல்லா ஊற வைக்கிறாங்க. செஞ்சு ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் அத்தா ரொம்ப ருசியாக சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப இஷ்டப்படுவார். அதனால் எங்கள் அம்மா பார்த்து பார்த்து செய்வாங்க அவங்களுக்கு. அப்படி ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நான் ஒரு நாள் ஃபஸ்ட்டு சட்னி வைக்கும்போது அதில் கொஞ்சம் பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா போட்டேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க, நைட்டு சாப்பிட்டவங்க 11 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. எப்போதும் 11-12 மணிக்கு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டவங்க நைட்டு அதை சாப்பிட்டுட்டு காரமாக இருந்துச்சு போல். அது நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். என் தலையில் அப்படியே கொட்டிட்டாங்க. கொட்டிட்டோன்னா எனக்கு கோபமாக வருது. என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாமல் அப்படியே அந்த சட்னி அப்படி போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் காலை எங்கள் அம்மாட்ட போய் காமிச்சேன். இங்கே பாருமா அத்தை அப்படி பண்ணிடுச்சு அப்படி சொல்லிட்டு காமிச்சேன்னா அவங்க சிரிச்சாங்க. பார்த்துட்டாங்க அம்மா. இப்படி தான் எங்கள் அத்தா ரொம்ப ருசியாக சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி அதே மாதிரி தான் எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க. அப்போ நான் கறி குழம்பு செஞ்சேன். இப்போ ரொம்ப என்னை அவ்வளோ இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்த உடனே, ஊர்லேருந்து வந்த உடனே, சபினா அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்துச்சு இன்றைக்கி அப்படின்னு சொன்னாங்க. நல்லா செஞ்சால் பாராட்டுவாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு இதை இது பண்ணி அதை நல்லா செய்யணுங்கிறக்கா இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. இது கொஞ்சம் 2 2ஆக நறுக்கிக்குங்க. இந்த பூண்டை
பூண்டு பல்ல ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பட்டை ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டேன். 4 ஏலக்காய் 4 கிராம்பு 4 பட்டை. வெந்தயம் பாருங்க ஸ்பூன். இந்த கடுகு வந்து இப்படி வச்சுட்டியா, கடுகு வந்து இந்த அளவு எடுத்து வச்சுருக்காங்க, போட்டு 1 ஸ்பூன் போட்டுருங்க வேணும். இப்போ வந்து சீரகம் 1 ஸ்பூன் தான் இதுவும் போட்டாச்சு, வறுத்து. மல்லி வந்து 1 2 3 4 1 ஸ்பூன் சீரகம், 4 ஸ்பூன் மல்லி, கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து. வெந்தயம் ரொம்ப போடாதீங்க, அப்புறம் கசந்த மாதிரி ஆயிடும். எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் அப்படியே வாரி எடுத்துருங்க. சபினா இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருங்க, சின்ன ஜாரில் போட்டு. ரொம்ப நைஸாக இருக்காது. ஆமாம், கொஞ்சம் அப்படி லைட்டாக குறைன்னு அப்படி அரைச்சிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இது ஊறுகாயில் நல்லா தாராளமாக ஊற்றணும். ஊறுகாய்னால எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றுறோன்னு கவலைப்படாதீங்க, அது வந்து சோத்தில் ஊற்றி நீங்கள் தொட்டுக்கலாம். 1 மாதத்துக்கு நல்லா இருக்குங்களா? சூப்பராக. 1 மாதத்துக்கு 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சு சாப்பிடக்கூடாது. சிக்கனில் சில உணவுகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சமைக்கும் போது சில இதுக்கு நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றுற மாதிரி தான் வரும். அளவோட சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக ஆயிடுச்சு போல், நீ சிக்கனை போட்டு எடுத்துறியா? அப்போ பொரிச்சிடலாம். சரிங்க, பொரிச்சிடலாம். இதில் போட்டு வறுத்துருக்கணும் இந்த மிளகு. இது ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கனால நான் இப்போ வந்து இந்த அளவு போடுறேன், பார்த்துக்கோங்க. மிளகு இந்த அளவு போடுறேன், ஓகேங்களா? 1 ஸ்பூன் அளவு போடுங்க, கரெக்டாக. மெதுவாக போடு, கையில் பொரிக்க. நல்ல சுத்தமான எண்ணெய்னா பொங்க தான் அப்படியே பொரிச்சு எடுத்துட்டு அப்புறம் போட்டு வேணாமா? இதில் எல்லாத்தையும் போட்டு அப்படி பொரிஞ்சு எண்ணெய் தான் இருக்குல்ல. அதாவது எண்ணெய் போட்டால் ரொம்ப வந்து இதாக நினைக்கிறாங்க. ஆனால் எண்ணெய் போடுறது தப்புத்தை நிறையா போட்டக்கூடாது. ஆனால் சில பொருளுக்கு போட்டுட்டு ஆகணும். சில இதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே நேரத்தில் கொஞ்சம் ஆக்டிவிட்டியாக நீங்கள் நடங்க, கொள்ளுங்க, ஓடுங்க, ஆடுங்க, குதிங்க, அதை செஞ்சுக்கோங்க. சாப்பாடு வந்து பசிச்சு சாப்பிடுங்க, பசிக்காட்ட சாப்பிடாதீங்க. அப்புறம் சீரான உணவு, சீரான எண்ணெய், சீரான உடற்பயிற்சி, இது 3 இருந்தால் 100 வயசு வாழலாம். இது 3ஐயும் கடைப்பிடிச்சிக்கிறோங்க. அதுக்கடுத்து அது எங்கள் வயசுக்காரவங்க. நாங்கள் வந்து இப்போ உடற்பயிற்சி செய்கிறேன், மூச்சு பயிற்சி செய்கிறேன். ஆனால் என்னால் நடக்க முடியலை, குதிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியலை. இல்லாட்டா வந்து கொஞ்சம் நடந்தால் அப்படி தூரம் நடந்தால் வலி வருது, காலெலாம் உடம்பும் வலிக்குது, அப்புறம் போய் படுக்க வச்சிருது. அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ இந்த வயசில் நல்ல உடம்பை கெட்டி பண்ணி வச்சுக்கிறோங்க. நல்லா அதை செஞ்சு நீங்கள் கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம சமைக்கிறது மாதிரி வராது. இந்த மாதிரி தண்ணி பாருங்கள் கொஞ்சம் வத்திருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த பூண்டை போட்டுடலாம், வெள்ளை பூண்டை. அதுவும் அதோட சேர்ந்து அப்படியே வருந்துடும். கறி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூண்டு போடவும் நல்லா சுருண்டுட்டு வருது. இப்போ என்ன தனியாக பிரிஞ்சிருச்சா பாருங்க. கொஞ்சம் எடுக்க போகிறோம் கறியை. வெந்துருச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. சரி வாங்க. கைக்கு எதமா வச்சுக்கோங்க, கை இப்படி போடலாம்.
எண்ணெயிலே இஞ்சி போட்டு அந்த எண்ணெயிலே நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட போகிறோம். ரெண்டு ஸ்பூன் 3 ஸ்பூன் இருந்துச்சு, அப்படி போட்டாச்சு. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம அரைச்சோம்ல, வறுத்து அரைச்ச தூள், அதில் பெப்பர் எல்லாமே அதில் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ அதையும் போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இரு. இப்போ மிளகாத்தூள் போட போகிறோம், பார்த்துக்கணும். கிண்டு 1.5 ஸ்பூன், 3 போட்டாச்சு. 3.5 ஸ்பூன் போடுங்க. நீங்கள் பார்த்து சொல்லலையே, என்ன சொல்ல காணுமே. வெந்தா தானே சொல்லலாம், வேகலை இல்லை. நல்லா சிக்கன் வெந்துருச்சு, நல்ல மசாலா எல்லாம் வாடையெல்லாம் போயிடுச்சு, நல்லா மொறுமொறு வாசம். இந்த பயலுக்கு வாங்க. நல்லா இருக்கா? இதை சொல். கொதிக்குது. இதில் வந்து இப்போ லெமன் ஊற்றி, இப்போ வந்து 3 லெமன் புளிஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை இப்போ ஊற்றுறோம். அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருக்கோம். முடிஞ்சிருச்சு. இந்த கிரேவி இது வந்து அப்படி 48 ஹவர்ஸ் ஊறணும். 48 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஒரு மாதம் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். சிக்கன் ஊறுகாய் ரெடி. ஆமாம், இது வந்து இந்த மாதிரி பிரட்டி திங்கிறது இப்போ மட்டும் இல்லை, இந்த பழக்கம். என் பிள்ளைகளுக்கெல்லாம் முட்டை வெங்காயம் போட்டு பொரிச்சு கொடுத்துட்டு அந்த சட்டியில் நான் பிரட்டி திம்பேன். அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டுருவேன், சின்ன பிள்ளைகளுக்கு. அது வந்து அப்படி பிரட்டி அந்த மாதிரி அதை விடவே மாட்டேன். எதுவும் வந்து அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே சோத்தை போட்டு பிரட்டி வச்சு சாப்பிட்ருவேன். அது மாதிரி பழக்கம் எனக்கு. எதையுமே வீணாக்கக்கூடாது. பிரட்டின சோத்தே சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு தின்னுங்க. நல்லா இருக்கா? இதே மாதிரி கிடைக்கும், நல்லா எல்லாருக்கும் தரணும். ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் செஞ்சே சாப்பிடுங்க, விட்டுறாதீங்க, அதை மாத்திரம் விட்டுறாதீங்க. சிக்கன் ஊறுகாய் நல்லா வந்திருக்கு. சிக்கன் ஊறுகாய் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி பசன்னு இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு ஊறுகாய். அஸ்ஸலாமு அடுத்த வீடியோவில் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த ஒரு புது டிஷ்ஷோட உங்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.